Hello everyone, this is Yuvraj. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா மே செகண்ட்கான நிஃப்டி அண்ட் பேங்க் டே ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாம். ஸோ நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி இது குளோபல் மார்க்கெட்டில் என்ன ஈவெண்ட் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைக்கி ஃபெட் மீட்டிங் இருக்கான். ஸோ ஃபெட் மீட்டிங்கை பொறுத்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான ஈவெண்ட்னால மார்க்கெட் கொஞ்சம் ஆசிலேஷன் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நாளைய மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி ஓப்பன் ஆகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் யூஎஸ் மார்க்கெட்டில் ஃபெட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஏதாவது ஆசிலேஷன் கொடுத்ததுன்னா மோஸ்ட்லி நாளைய மார்க்கெட்டானது அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நமக்கு சிங்கப்பூர் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணலாம் சொல்லி பார்க்கும்போது 120 பாயிண்ட் நெகட்டிவாக நமக்கு இண்டிகேட் பண்ணலாம். அதாவது நமக்கு இந்த சென்டிமெண்ட்டுக்கு நாளைய மார்க்கெட் நமக்கு கேப்னு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்து நம்ம ப்ரீவியஸில் என்ன எதிர்பார்க்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் நமக்கு கேப்பபிள் ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி கேப்பப் கொடுத்துட்டு நமக்கு இமீடியட்டாக ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா 20 to 30 வரைக்கும் நமக்கு கரெக்ஷன் கொடுக்கலாம். அதே மார்க்கெட் நமக்கு அந்த கேப்பப் ஆனது சஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு சின்ன கன்சல்டேஷனோட மார்க்கெட் ராலி கன்வியூஸ் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் எந்த மாதிரி போயிருந்தாலும் சொல்லி பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி கன்சல்டேஷன் கொடுத்துட்டு பிரேக் அவுட் கொடுத்தான். பட் அந்த பிரேக் அவுட் ஆனது நமக்கு ப்ரீவியஸ் கையில் சஸ்டெயின் ஆக முடியாமல் நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு வரக்கூடிய மார்க்கெட் எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி ஒரு மைனர் கரெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு புல் பேக் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த இடத்துல சென்டிமெண்ட்டாக பொறுத்து நம்ம வீக்லி அனலைஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரெயின் பவுண்ட் மார்க்கெட் தான். இப்போ இந்த கரண்ட் ஸ்ட்ரக்சருக்கான வேவ் கவுண்டை பொறுத்தில் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது நமக்கு ஃபர்ஸ்ட் வேவாக இருக்கும், இது நமக்கு செகண்ட் வேவாக இருக்கும், ப்ராக்ரஸிங்கை பொறுத்து நமக்கு தேர்ட் வேவாக இருக்கும், ஆர் சீல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுக்கான சப் வேவ் கவுண்டை பொறுத்தளவு நமக்கு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ். இந்த இடத்துல நம்ம இந்த கரெக்ஷனை ஃபோர்த் வேவாக கன்சிடர் பண்ணும்போது ஃபோர்த்ன்றது நமக்கு கன்சல்டேஷன் வேரியேஷன்றனால மார்க்கெட் மோஸ்ட்லி நமக்கு புல் பேக் கொடுத்தாலும் அதை ஃபாலோ பண்ணி கன்சல்டேஷன் கொடுக்குறது தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் ஃபோர்த்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா அகைன் நமக்கு ஃபிஃப்த்தானது மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இது நமக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர். பட் சம்டைம்ஸ் இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு அக்ரெசிவான கரெக்ஷன் கொடுக்கலான்ற பட்சத்தில் இது நமக்கு சிவேவில் 3 way ஸ்ட்ரக்சராக ரியாக்ட் ஆகிட்டு மார்க்கெட் நமக்கு ரிவர்சல் கொடுக்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கான கன்ஃபர்மேஷனும் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெயின் பவுண்ட் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சரே பார்த்துலாம். ஸோ ரெயின் பவுண்ட் மார்க்கெட்டை பொறுத்தளவு இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட்டை நம்ம இந்த மைனஸ் மீடியா பாட்டத்துக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். மார்க்கெட் இப்போதைக்கு நமக்கு 50ல் சப்போர்ட் இருக்கான். நாளைய மார்க்கெட் நமக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா மினிமம் ஒரு 100 பாயிண்ட் டவுன் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அதாவது அஸ் பர் த கிஃப்ட் நிஃப்டி படி நமக்கு 100 பாயிண்ட் கேப் டவுன் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி கொடுத்ததுன்னா நமக்கு 78 சப்போர்ட் இருக்கலாம். 78 சப்போர்ட் எடுத்தால் மட்டும் நீங்கள் பவுன்ஸ் பேக் எதிர்பாருங்க. இந்த பவுன்ஸ் பேக்கை பொறுத்தவரை நம்ம ரெயின் பவுண்ட் மார்க்கெட்டில் வழக்கமாக சொல்கிறது தான் இந்த பவுன்ஸ் பேக் எப்போ 38 கட் பண்ணுதோ நம்ம இந்த ஸ்விங்க்கு ரீட்ரேஸ்மெண்ட் 78 நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அதாவது மார்க்கெட் 78 சப்போர்ட் எடுக்கும்போது உங்களுடைய ரீட்ரேஸ்மெண்ட்டை ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் வரக்கூடிய பாட்டத்துக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இதுக்கு எப்போ 38 கட் பண்ணுதோ உங்களுடைய டார்கெட்டை 78 வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன். அப்படி இல்லாமல் நமக்கு வரக்கூடிய கேப் டவுனானது 78 சப்போர்ட் எடுக்க முடியாமல் மார்க்கெட் இந்த சேனலை கட் பண்ணாத பட்சத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இது நமக்கு ரிவர்சல் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஃபார் த ரீசன் சொல்லி பார்க்கும்போது நம்ம இந்த மைனர் ஸ்விங்கோட பாட்டம் அதாவது செகண்ட் உடைய பாட்டத்துக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது மார்க்கெட் நமக்கு 38 கட் பண்ணியிருக்கான். ஸோ இது நம்ம வழக்கமாக சொல்கிறதான் ஒரு மைனஸ் ஸ்விங்க்கு மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் 38 கட் பண்ணும்போது அது மோஸ்ட்லி நமக்கு ரிவர்சல் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். அதுபடி மார்க்கெட் இந்த 38 கட் பண்ணிவிட்டு இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மார்க்கெட் 78 கட் பண்ணாத பட்சத்தில் இது மோர் ஆர் லெஸ் நமக்கு ரிவர்சல் தான் இண்டிகேட் பண்ணும். இது நமக்கு வரக்கூடிய செஷன் என்ன மாதிரி போகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஓவரால் ஸ்விங்குடைய பாட்டருக்கு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும்போது இந்த ஸ்விங்க்கு மார்க்கெட் 78 ரீஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு வரக்கூடிய மார்க்கெட் கேப் டவுன் கொடுக்கணும். அந்த கேப் டவுன் ஆனது இந்த மைனஸ் மீடியா பாட்டம் அதாவது செகண்ட் உடைய பாட்டத்துக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும்போது இதுக்கு 78 கட் பண்ணுச்சுன்னா இது ஓவரால் ரிவர்சல் இண்டிகேட் பண்ணும், அதாவது கரெக்ஷன் இண்டிகேட் பண்ணும். அந்த கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டை ஸ்விங்குடைய பாட்டம் அதாவது எங்கே நமக்கு புல் பேக் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த பாட்டத்துக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் எடுக்கும்போது நமக்கு 78 ரீஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் நிஃப்டிக்கான கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கரெக்ஷன் வேரியேஷனுக்கு நாளைக்கு நமக்கு மார்க்கெட் எந்த மாதிரி நடக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். நான் லேபிள் பண்ணி காட்டிட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு சிம்பிளாக புரியும். ஸோ லேபிளை பொறுத்தளவு இந்த இடத்துல நான் ஏபிசி ஸ்ட்ரக்சர் எடுக்கிறேன் 0 A B C. ஸோ இப்போ நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு நம்ம பியில் கூடிய பாட்டத்துக்கு எடுக்கக்கூடாது, இந்த மைனஸ் மீடியா பாட்டத்துக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் எடுக்கணும். நாளைய மார்க்கெட் நமக்கு கேப் டவுன் கொடுத்துட்டு இந்த மைனர் ஸ்விங்க்கு எப்போ 78 கட் பண்ணுதோ அதாவது மார்க்கெட் எப்போ 22,470 எப்போ கட் பண்ணுதோ நீங்கள் ரீட்ரேஸ்மெண்ட்டை மாத்திரமாக இருக்கும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு பியில் கூடிய பாட்டத்துக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது மார்க்கெட் நமக்கு 22,420 கட் பண்ணும்போது நம்மளுடைய அடுத்த டார்கெட் 22,400 இருக்கும்.
மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் எடுக்கலாம், அதாவது ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி கன்சல்டேஷன் கொடுத்ததுனா நீங்கள் அகைன் ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். உங்களுடைய டார்கெட்டை ஸ்விங்குடைய பாட்டம் வரைக்கும் நீங்கள் கொண்டு வரலாம். மார்க்கெட் ஸ்விங்குடைய பாட்டத்துக்கும் கட் பண்ணுற பட்சத்தில் ரீட்ரேஸ்மெண்ட்டை இந்த ஸ்விங்குடைய பாட்டத்துக்கு மாற்றுங்க. இதுக்கு உங்களுடைய டார்கெட்டை 50லேருந்து 61 வரைக்கும் நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சிம்பிளாக மார்க்கெட் எந்தெந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் கன்சல்டேஷன் கொடுக்குறனோ அதை ஃபாலோ பண்ணி பிரேக் அவுட் கொடுக்கும்போது நீங்கள் ஷார்ட் பொசிஷன் எடுங்க. அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் உங்களுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதான் நிஃப்டி நமக்கு கேப் டவுன் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இன்கேஸ் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு மார்க்கெட் நியூட்ரல்லேருந்து கேப் அப் கொடுத்துச்சுன்னா பெரிய விஷயம்லாம் கிடையாது. மார்க்கெட் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த கைக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த பாடத்துக்கு மேலே நமக்கு கன்சல்டேஷன் கொடுக்கும். இந்த கன்சல்டேஷனை பொறுத்து நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது நமக்கு 4th வேவ் தான் இண்டிகேட் பண்ணும். ஒன்ஸ் நமக்கு 4th கன்சல்டேஷன் முடிஞ்சதுன்னா 5th மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இதான் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு பார்த்துடலாம். பேங்க் பொறுத்தலும் கிட்டத்தட்ட நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கான். இந்த இடத்துல வேவ் கொண்ட பொறுத்தல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது நமக்கு 0வாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்டு நமக்கு ப்ராக்ரஸிங் இருக்கான். சி லெக் நமக்கு ப்ராக்ரஸிங் இருக்கான். சி லெக்கான சப்வே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், நமக்கு தேர்டு தான் கம்ப்ளீட் ஆகிருக்கான். இந்த கரெக்ஷனை பொறுத்து நம்ம 4th தான் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 4th பொறுத்தவரை நம்ம நிஃப்டியில் பார்த்த மாதிரி கன்சல்டேஷன் வேரியேஷன் தான். நாளை மார்க்கெட் நமக்கு கேப் கொடுத்துட்டு ஒரு புல் பேக் கொடுத்ததுன்னா இது 4th மைனர் புல் பேக்காக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு புல் பேக் கொடுத்ததுன்னா இந்த மைனர் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு உங்களுடைய டார்கெட்டை 78க்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். மார்க்கெட் 78 கட் பண்ணிச்சா அது நமக்கு 5th இருக்கும். 78 விட்டு ரிஜெக்ஷன் கொடுத்தோன்னா மோஸ்ட்லி அந்த ரேஞ்சானது நமக்கு கன்வியூஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். இது நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷனாக இருக்கும். இதே மார்க்கெட் நமக்கு சப்போர்ட் எடுக்க முடியாமல் அக்ரெசிவான கரெக்ஷன் கொடுத்ததுன்னா கரெக்ஷன் கன்வியூஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு சிம்பிளாக புரியும். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்து நம்ம மைனர் சிக்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்துக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த கைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். மார்க்கெட் இப்போதைக்கு நமக்கு 38ல் க்ளோசிங் வச்சிருக்கான். நமக்கு வரக்கூடிய செஷன் கேப்னு கொடுத்ததுன்னா 50 or 61 ஒட்டி சப்போர்ட் எடுக்கலாம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் 50ல் சப்போர்ட் எடுக்கும் பட்சத்தில் அகைன் நமக்கு புல் பேக் கொடுக்கும். இந்த புல் பேக்கை பொறுத்தளவு நம்ம நிஃப்டியில் பார்த்த மாதிரி மைனர் ஸ்விங்க்கு ரீட்ரேஸ்மெண்ட் 38 கட் பண்ணிச்சுன்னா உங்களோட டார்கெட்டை 78 வரைக்கும் கொண்டு போகலாம். மோஸ்ட்லி மார்க்கெட் 78 விட்டு ரிஜெக்ஷன் கொடுக்கும். அந்த மாதிரி ரிஜெக்ஷன் கொடுத்தோன்னா அகைன் மார்க்கெட் உங்களுடைய பாட்டத்துக்கு வரலாம். இந்த இடத்துல சிம்பிளாக சொல்லணும்னா 4th நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட் இண்டிகேட் பண்ணும். மார்க்கெட் அந்த மாதிரி ரேஞ்சு கம்ப்ளீட் ஆகிட்டு நமக்கு ப்ரீவியஸ் ஏஐ கட் பண்ணும்போது நமக்கு 5th ராலி மேலே போகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷன். அப்படி இல்லாமல் மார்க்கெட் இந்த இடத்துல 50 or 61 ஒட்டி சப்போர்ட் எடுக்க முடியாமல் மார்க்கெட் 61 அக்ரெசிவான கட் பண்ணுற பட்சத்தில் உங்களோட டார்கெட்டை 78 வரைக்கும் கொண்டு வரலாம். 78 ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி மார்க்கெட் ஃபர்ஸ்ட் வேவ் டெரிட்டரியை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட் வேவ் படி 4th ஃபர்ஸ்ட் வேவ் டெரிட்டரியை கட் பண்ணக்கூடாது. இன்கேஸ் மார்க்கெட் கட் பண்ணுற பட்சத்தில் மோஸ்ட்லி அது நமக்கு ரிவர்ஸில் தான் இண்டிகேட் பண்ணும். அதே சமயம் 78 கட் பண்ணும்போது அதுவும் நமக்கு ரிவர்ஸில் தான் இண்டிகேட் பண்ணும். மார்க்கெட் 78 ஒட்டி கன்சல்டேஷன் கொடுத்துட்டு நமக்கு 78 கட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் ரிவர்ஸில் எதிர்பாருங்க. உங்களுடைய டார்கெட்டை உங்களுடைய பாட்டத்துலேருந்து அடுத்த ஸ்விங்குடைய பாட்டம் வரைக்கும் நீங்கள் கொண்டு வரலாம். இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கேயும் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் நியூட்ரல் ஆர் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா சிம்பிள் தான். 4th நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட் தான். இந்த ரேஞ்சு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஏஐ கட் பண்ணும்போது நம்ம 5th ராலி எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபின் நிஃப்டி அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபின் நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் ஸ்ட்ரக்சரில் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது. இங்கேயும் கரெக்ஷனோட தான் க்ளோசிங் வச்சிருக்கான். ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு மைனர்ஸ் மீடியா பாட்டத்துக்கும் மைனர்ஸ் மீடியா கைக்கும் எடுங்க. ஸோ எங்கேயும் மார்க்கெட் 38ல் க்ளோசிங் வச்சிருக்கான். வரக்கூடிய சீசன் கேப்னு கொடுத்தோன்னா 50 or 61 ஒட்டி சப்போர்ட் இருக்கும்போது நமக்கு புல் பேக் கொடுக்கும். இந்த புல் பேக்கை பொறுத்தளவு 38லேருந்து 78 வரைக்கும் நம்ம புல் பேக்கை எதிர்பார்க்கலாம். இது நமக்கு ரெயின்போ மார்க்கெட் இண்டிகேட் பண்ணும். இதை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் ப்ரீவியஸ் ஏஐ கட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் 5th ராலியை எதிர்பாருங்க. இது கேப்னுக்கான ஃபர்ஸ்ட் வேரியேஷன். கேப்னுக்கான செகண்ட் வேரியேஷனை பொறுத்து மார்க்கெட் 61 கட் பண்ணிச்சுன்னா உங்களோட டார்கெட்டை 78 வரைக்கும் நீங்கள் கொண்டு வாங்க. பட் இந்த இடத்துல 78 கட் பண்ணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கன்சல்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணும்போது நமக்கு அகைன் ஷார்ட் போஸ்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நமக்கு 20 ஹவர்ஸ்க்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் 78 கட் பண்ணிச்சுன்னா உங்களுடைய டார்கெட்டை ப்ரீவியஸ் மீடியா பாட்டத்துலேருந்து இந்த மைனர்ஸ் மீடியா பாட்டம் வரைக்கும் நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இதுதான் நமக்கு கேப்னு கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய 2 வேரியேஷன். அப்படி இல்லாமல் இங்கேயும் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு கேப் கொடுக்குறான்ற பட்சத்தில் நமக்கு ரெயின்போ மார்க்கெட் ஃபார்ம் ஆகலாம். ரேஞ்சை ஃபாலோ பண்ணி ப்ரீவியஸ் ஏஐ கட் பண்ணும்போது நமக்கு ராலி கன்வியூஷன் நடக்கும். இதுதான் நாளை மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.